நான் ஒரு சாதாரணமான பையன். வெயிட், சாதாரணமான சாதாரணமான டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இவள் மனசு சொல்லும் I got bored. So I decided to be a creator. சரி, ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும் நண்பர்களே. அந்த முக்கியமான விஷயம் ஒரு முக்கியமான ஆளை பத்தி. அந்த மாதிரி ஒரு ஆள் எல்லாரோட வாழ்க்கையில் இருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில் இருப்பான்னு நினைக்கிறேன். எங்க இருந்தான்னு தெரியல, திடீர்னு ஒரு நாள் என் வாழ்க்கைக்குள்ள குதிச்சான். வந்துட்டு அவன் பாட்டு களைச்சு வச்ச ரூம்ல இருக்க பொருளை எல்லாத்தையும் எடுத்து கரெக்டா வைக்கி எல்லா விஷயத்தையும் தூக்கி தூக்கி போட்டு மாத்தி மாத்தி என் வாழ்க்கையில இருக்க விஷயத்தெல்லாம் சுத்தமா மாத்திட்டான். இருந்த இடத்துல இருக்க விடல. ஒரு விஷயத்த நான் ஒரு மாதிரி யோசிச்சேன், ஆனா அவன் அது தப்பு, இப்படி யோசி அப்படி சொல்ல நிறைய ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சான் நண்பர்களே. அவன் சொல்றதை கேட்டு நிறைய விஷயத்த நான் சரியாகவும் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயத்த உருப்படாமல் போயிருக்கேன். ஆனா அவன் என் வாழ்க்கையில இருக்கிற நேரம் மட்டும்தான் நான் கொஞ்சம் நிம்மதியா ஃபீல் பண்ணேன். அவன் வேற யாரும் இல்லை நண்பர்களே, மியூசிக். இதுல ரெண்டு விதமான மியூசிக் இருக்கா நண்பர்களே. இவன் நீங்க ரெகுலரா உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, எப்ப கேட்டாலும் உங்க லைஃப்ல இருப்பான். ஆனா இவன் எப்பயாவது தான் இவங்க கிட்ட போவீங்க. அடிக்கடி உங்க லைஃப்ல அவன் யூஸ் ஆக மாட்டான், பட் ஆனா உள்ள வரும்போது நிறைய வேலையை பார்த்து விட்டு போயிடுவான். இதுல ரெண்டு பேரையும் ஒரே டைம்ல நம்ம வச்சு பேச முடியாது. ஒண்ணு இவனை வச்சு பேசணும், இல்ல இவனை வச்சு பேசணும். சூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு யார் வேணும்? Would like to take notes. Your smile is very nice. இந்த ரெட் பீல் இருக்காங்க நண்பர்களே, பயங்கரமான வேலைக்காரன். நிறைய விஷயங்களை தனக்குள்ள போட்டு உள்ள நிறைய வச்சிருக்காங்க. இன்னும் பலவிதமான சாங்ஸ், மோட்டிவேஷன் சாங், குத்து சாங்கு, இந்த மாதிரி பல சாங்ஸ் உள்ள வச்சிருக்கேன் நண்பர்களே. இப்போதைக்கு இந்த ரெட் பீலோட சொந்தக்காரன் வேற யாரும் இல்ல, ஐயா அனிருத் தான். நீங்க எல்லாரும் கேட்கலாம், ஏன் அனிருத் தவிர வேற மியூசிக் டைரக்டரே இல்லையா, ஏன் அனிருத் மட்டும் தான் இந்த ரெட் பீலுக்கு டிசர்வ்னா? ஆமா, அனிருத் தான் டிசர்வ். எங்க பார்த்தாலும் அனிருத். பீஸ்ட்ல பார்த்தா அனிருத் இருக்கான், லியோல பார்த்தா அனிருத் இருக்கான், ஜெயிலர்லன்னா அனிருத் தான், ஜெயிலர் 2 ஒரு டைம்ல பார்த்தா எல்லா படமும் அனிருத் தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லா படத்திலும் காதல். அதனால இந்த ரெட் பீலை நம்ம இந்த ஏராவில் அனிருத்துக்கிட்டே விட்டுருவோம். ஆனா அனிருத்தை பத்தி ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி இருக்கு நண்பர்களே. தமிழ்நிலையே பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க, பல பேர் அதை தொட்டு தான் உள்ள நுழைஞ்சிருப்பான். ஆமா, அனிருத் ஜோனிதா காந்தி. அழகு பொறாமப்படுற அளவுக்கு பேரு அழகு ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கிறா. ஒரு டைம்லலாம் பாத்தீங்கன்னா அனிருத் கூட ஃபீமேல் வோக்கல் யாராவது பாடுறாங்கனாலே ஜோனிதா காந்தி. உதாரணத்துக்கு இந்த அரபிக் குத்து, பிரின்ஸ், இந்த மாதிரி படம் அந்த டைம்ல எல்லாம் பார்க்கும்போது என்ன இது. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அனிருத் ஜோனிதா காந்தி கூட பாட்டு பாடுறதுலாம் விட்டா நண்பர்களே. அதுக்கப்புறம் கட் பண்ணா டியூடு கூட நின்று பாடுது அந்த பொண்ணு. என்னடா யார் பழியோ யார் பிழையோ. பட் 2005 இருந்து 2015 இந்த ரெட் பீல் ஒருத்தன் கையில இல்லவே இல்லை. 2 பேர் மாத்தி 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 அடிச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கிட்டு பாட்டு கொடுக்குறாங்க நண்பர்களே. இப்பதான் அனிருத்னு ஒருத்தன் எல்லா படத்தையும் எடுத்துக்கிட்டு பாட்டா போட்டு கண்ட மேனிக்கு சகட்ட மேனிக்கு அடிச்சு நொறுக்கலாம். ஆனா அப்ப 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு விஜய் ஆண்டனி, இன்னொன்னு டிஎஸ்பி. ஒரு பக்கம் டிஎஸ்பி பாத்தீங்கன்னா இப்ப எப்படி அனிருத் விஜய் படம் எல்லாத்துக்கும் பாட்டு போட்டு அடிச்சு நொறுக்கலாம். பயங்கரமான பாட்டு போடுவான் நண்பர்களே. இதுவும் சிங்கம்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் எல்லாம். ஆனா விஜய் ஆண்டனி வேற தலைவன். ட்ரெண்ட் செட் பண்றதுல பயங்கரமான புது புது விதமான வார்த்தைகள், பாடல்கள், காதுல கேட்க முடியாது பாடலை.
அந்த அளவுக்கு வித்தியாசமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி போட ஆரம்பிச்சான். இன்னும் புரியலையே. எனக்கு மட்டும் புரிஞ்சா? ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாத்திரைய டிஎஸ்பிக்கு கொடுக்கலாமா இல்ல விஜய் ஆண்டனி கொடுக்கலாமான்னு முடிவு பண்ண போறோம். இதை ஒரு 6 கேட்டகரியா பிரிச்சிருக்கும் நண்பர்களே. ஒரு கேட்டகரியிலும் யார் பெஸ்ட் சாங் போடுறாங்களோ அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பாயிண்ட் பிரிச்சு தரப்படும். இது அதிக ஸ்கோர் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த ரெட் பீலை நம்ம கொடுத்துடலாம். அந்த ரெட் பீலுக்கு யார் டிசர்வ் 2005 to 2015. நான் இதுல டிசர்வ்னு சொல்றதுனால அவங்க தான் அந்த ரெட் பீலுக்கு டிசர்வ், வேற யாரும் இல்லைன்னா நீங்க நினைச்சுக்காதீங்க. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோங்க, இல்லாட்டி நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கே ரெட் பீல் கொடுத்துடலாம். முதல் கேட்டகரி ஹீரோ எலிவேஷன் சாங். அப்படி படம் ஆரம்பிக்கும் போதே ஹீரோ கொண்டு டாப்ல நிறுத்துறது எலிவேஷன் சாங். முதல்ல பிள்ளையார் சொல்லி நம்ம டிஎஸ்பி கிட்ட இருந்தே போட்டுருவோம். டிஎஸ்பியோட பெஸ்ட் படம்னு பார்க்கும்போது தரமான படம் சிங்கம். சிங்கம் படத்துல ஒரு பயங்கரமான எலிவேஷன் சாங் நண்பர்களே. அதெல்லாம் கேட்டீங்கன்னா செதறிடுவீங்க. அதாவது பாட்டே ஆரம்பிக்கல, பாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெறும் வாய்ஸ்லயே கேஜிஎஃப் படம் பாத்தீங்களா? உண்மையாலுமே சிங்கம் ட்ரையாலஜி இஸ் பெஸ்ட் ட்ரையாலஜிங்க. சிங்கம் ட்ரையாலஜில அதை விட சிங்கமோட பாட்டு எல்லா பாட்டுமே பயங்கரமா இருக்குங்க. அடுத்து விஜய் ஆண்டனி பார்ப்போம். காரக்குடி கூத்தாட வறுமையா பட் எனக்கு என்னமோ இதை விட சிங்கம் தான் பெஸ்டா தெரியுது. சிங்கம் பயங்கரமான பாடல். எனக்கு பர்சனல் ஃபேவரட்டே சிங்கம் தான். அதனால சிங்கத்துக்கிட்டே போயிடலாம். ஸோ டிஎஸ்பிக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருவோம். அடுத்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள போறோம். அதுதான் மோட்டிவேஷனல் சாங். மோட்டிவேஷனல் சாங் நம்ம முதல்ல விஜய் ஆண்டனி கிட்டே இருந்தே போவோம். இப்ப இருக்கிற நிறைய பேருக்கு விஜய் ஆண்டனி புரியாம பாட்டு போடுவாரு, இல்ல அவர் பாட்டுல பயங்கர குத்தா இருக்கும், வித்தியாசமான வார்த்தைகள் பயன்படுத்துவாருன்னு மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா இந்த சைடு ஆஃப் விஜய் ஆண்டனி உங்க யாருக்குமே தெரியாது. இந்த பாட்டை நிறைய பேர் நான் கேட்டது கிடையாது. வித்தியாசமான ஒரு சாங், கேட்டு பாருங்க. இந்த பாட்டை விட இந்த படம் பயங்கரமா இருக்கு நண்பர்களே. படம் பேர் கூட மறந்து போச்சு. என்ன படம்? நான். சூப்பரான படம். ஃப்ரீயா இருந்தா ஒரு தடவை பாருங்க. இதெல்லாம் மேட்டர் இல்ல, முக்கியமா நடுவில் ஒரு போட்டிருப்பாரு, பயங்கரமா இருக்கும். அடுத்து டிஎஸ்பியோட மோட்டிவேஷன் தான் பாருங்க. நான் மோட்டிவேஷனுக்கு விஜய் ஆண்டனி கூடயே போறேன் நண்பர்களே. விஜய் ஆண்டனி தான் எனக்கு தெரிஞ்சு மோட்டிவேஷனை நல்லா ஸ்கோர் பண்றாரு. அருமையா நிறைய கருத்துக்கள் சொல்றாரு. இது அடித்தடி வெட்டு குத்து. பட் விஜய் ஆண்டனி. அடுத்து நம்ம பார்க்க போறது ஐட்டம் சாங் நண்பர்களே. ஐட்டம் சாங். தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு குத்துனாரு. இதுல விஜய் ஆண்டனி இந்த பாட்டை நம்ம இதுல போடக்கூடாது, டபுள் மீனிங் சாங்ல போட நண்பர்களே. இந்த பாட்டை நீங்க உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கரெக்டா உன்னிச்சு லிரிக்லாம் கேட்டு பாருங்க. கேட்டு பாருங்க, தெரியும். உள்ள 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 போய் பாருங்க. லைனை மேனாப்புல கேட்காதீங்க, கீழே இருந்து பாருங்க. போட்டிருப்பாரு அவரு, சூப்பரா இருக்கும். டிஎஸ்பியோட அந்த ஒரு சாங் நின்னு பேசும். வடக்கு 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 வடக்குன்னு எல்லாருமே போட்டு அடிக்கிறாங்க நண்பர்களே. நல்லா கேட்டிருக்கேன், நிறைய தடவை கேட்டிருக்கேன். வடக்குல ஓடும், வடக்கு பஸ்ல எல்லாம் போடுறாங்க நண்பர்களே. அந்த பாட்டு வடக்கு இந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி பயங்கரமான சாங். அது சாங்குக்கோசரம் இல்ல, இது அதுக்கோசரம் கூட இருக்கலாம். இருந்தாலும் பாட்டே பயங்கரமா இருக்கு நண்பர்களே, கேளுங்க. இதெல்லாம் வீட்டுல அப்பா அம்மா உட்காந்து இருக்கும் போதெல்லாம் உட்காந்து பார்க்க முடியாது.
ரெண்டு பேரை வச்சு ரெண்டு பேரை வச்சு காப்பாற்ற முடியாதுங்க. ஆக்சுவலி இந்த பீரியட்ல நீங்க பாத்தீங்கன்னா லிட்டரலி விஜய் ஒரு நாட்டி காய் நண்பர்களே. படத்தெல்லாம் குடும்பத்தோட உட்காந்து பார்க்க முடியாது, குடும்பத்தோட தியேட்டருக்கும் போக முடியாது. ஏன்டா கண்ணே இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க? என்ன கொடுத்துருவோமா பாயிண்ட்? இவருக்குதான் டிஎஸ்பிக்கு ஒரு பாயிண்ட். வேண்டாடா கண்ணு, வேண்டாடா கண்ணு, உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். என்னதான் வந்து இந்த ரெட்பீல்ல வந்து நம்ம ராக் சாங், இந்த குத்து சாங், எல்லா ஐட்டம் சாங் எல்லாத்தையும் உள்ள போட்டாலும் பட் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் அதெல்லாம் வந்து ரொமான்டிக் சாங், ஃபீல் குட் சாங்ஸ் இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளுடைய நல்லா இருக்கும். ஸோ அதனால அதையும் ஒரு கேட்டகரியாக நாங்கள் மதிச்சு ரெட்பீலுக்கு வந்து அதையும் ஒரு பாயிண்டாக நாங்கள் கொடுக்க போகிறோம். ஃபீல் குட் சாங்ஸ், ஃபீல் குட்டுக்கெல்லாம் நம்ம வந்து பெருசாக எங்கேயும் போய் தேட தேவையில்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். டிஎஸ்பி சாங்லாம் நீங்கள் ஃபீல் குட் சாங் கேட்டிங்கன்னா சூப்பராக எழுதியிருப்பாரு. நீங்கள் எழுதியிருக்க மாட்டாரு, போட்டிருப்பாரு. எழுதிருக்கிறது வேற யாராவது கூட எழுதிருக்கலாம். விஜய் ஆண்டனி போட்டிருக்காரு, டிஎஸ்பியை விட அதிகமா போட்டது கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு நம்ம விச் மீன்ஸ் சாங் நல்லா போட்டிருக்காரு, சூப்பர் சாங். உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா குட்டி ஆல்பம் பயங்கரமா இருக்கும். இதோ நம்ம சச்சின் சூப்பரா இருக்கும், கேட்டு பாருங்க. ஸோ இதுல வந்து கேள்வியே இல்லாம நான் டிஎஸ்பி கூடயே பாயிண்டோட எடுத்துட்டு போறேன். டிஎஸ்பி அடுத்து ஒரு பயங்கரமான பாயிண்ட கொடுக்க போறோம். இது என்ன கேட்டகரின்னு சொன்னாலே இந்த பாயிண்ட் நீங்க யாருக்கு போக முடிவு பண்ணிருவீங்க. ட்ரெண்ட் செட்டர் யாரு கேட்கல? விஜய் ஆண்டனி தான். எப்படி டிஎஸ்பிக்கு ஈஸியா ஃபீல் குட் கொடுத்தோமோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனிக்கு ட்ரெண்ட் செட்டர் கொடுத்துடலாம். இதுதான் ரொம்ப கடினமான பாதை, கடைசி பாயிண்ட். இந்த பாயிண்ட் யாருக்கு போதோ அவன் வெற்றி பெறுவான். எமோஷனல் சாங், எமோஷனல். நீங்க என்னதான் விஜய் ஆண்டனி ட்ரெண்ட் செட்டர் இல்ல விஜய் ஆண்டனி வந்து பயங்கரமான பாடல்களை கம்போஸ் பண்றான்னு நீங்க வந்து சொன்னாலும் விஜய் ஆண்டனி என் மனசுக்குள்ள எமோஷனல் சாங்ல அங்க இருக்காரு. தாய் பாசத்துல நெஞ்ச நக்குவாரு. அவ்வளோ அருமையான பாடல்கள். ஒரு காலத்துல வந்து என்ன சொல்றது, என்னடா கேஜிஎஃப் தாய் பிஜிஎம் கேட்டிருக்கியா? பிச்சைக்காரன் பாட்டு பிரமாதமா போட்டிருப்பாரு. ஹார்ட் உருகி ஓடுது. அவ்வளோ அருமையா எழுதியிருக்காரு. எழுதுனது இவரான்னு தெரியல, எழுதியிருக்கலாம். அடிக்கடி கேளுங்க, சூப்பரா இருக்கு. தாய் பாசத்துல விஜய் ஆண்டனி, காதலி பாசத்துல வேற யாரு? டிஎஸ்பி தான். பயங்கரமான பாடல். எந்த இடத்துல போனாலும் நீங்க இந்த பாட்டை கேட்கலாம், அருமையா இருக்கும். பாட்டை காதல போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு பஸ்ல உட்காந்து ஒரு லாங் டிரைவ் அப்பெல்லாம் இந்த பாட்டை லூப்ல போட்டு கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம், அருமையா இருக்கும். டிஎஸ்பி கிட்டையும் பழைய நல்ல பாட்டெல்லாம் வச்சிருக்காரு. ஆனா தாய் பக்கம் தானே போகணும், தாய் பக்கம் தானே போவீங்க. அதனால விஜய் ஆண்டனி. அதாவது நண்பர்களே, இந்த வீடியோவோட கடைசிக்கு நம்ம வந்துட்டோம். பல விதமான சாங்ஸ் கேட்டோம், பல கேட்டகரியை நம்ம பாயிண்ட் கொடுத்தோம். ஆனா என்ன பண்றது, ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. நினைச்ச மாதிரியே என்ன ரொம்ப ஒரு கடினமான இடத்துல கொண்டாந்து விட்டுட்டாங்க. பட் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்த ரெட்பில யார் கொடுக்கறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்.
அதனால இந்த பீல்ஸை பாதியா உடைச்சி விஜய் ஆண்டனிக்கு பாதி, டிஎஸ்பிக்கு பாதி கொடுத்து இந்த வீடியோவை முடிச்சிடலாம்னு நினைக்கிறோம். இன்னொரு அருமையான வீடியோ, அருமையான கண்டென்ட், அருமை இல்லை போக போக அருமையான கண்டென்ட், போர் அடிக்காம நம்ம ஒரு முக்கியமான ஆளை பத்தி பேச மறந்துட்டோம். தமிழ்ல இருந்தாரே, பார்க்கலையா? ஓரமா ஓரமா சாய் அபியங்கர், அடுத்த ரெட் பீல் ஹோல்டர் தலைவன் சாய் அபியங்கர் தான். எல்லா படமும் இப்போ அவங்ககிட்டே தான் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு படத்துக்கு தான் பாட்டே பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் போட்டு அடி 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 அடின்னு அடிச்சு நுறுக்கி எங்க பாட்டு போட்டாலும் அடிக்கிறாங்க. கருப்புக்கு சிங்கிள் போட்டா அடிக்கிறாங்க, டியூடுக்கு பாட்டு போட்டு அடிக்கிறாங்க. ப்ரோ ஒரே பாட்டை பல வெர்ஷன் போடாத ப்ரோ அப்படின்னு. அதே ஆளு டீம் ஏ டீம் பின்னு பிரிச்சு போட்டா பயங்கரமா வைப் பண்ற நண்பர்கள். எல்லா பாட்டுக்குமே அடுத்த பெரிய கை சாய் அபியங்கர் தான்.